Build your dreams, live rich, and leave rich. கிரிஷ் வழங்கும் லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச்க்கு உங்களை வரவேற்கிறேன். லிவ் ரிச்னா ஆடம்பரமா வாழ்றதில்ல, ரொம்ப நிம்மதியா வாழ்றது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல போறது நம்மள பல பேர் குடும்பத்துல நடந்த ஒரு கதைதான். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலத்துல நீங்க ஒரு 8 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சீங்க. இப்போ அது 20 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டீங்க. அடடா, 12 லட்சம் ரூபாய் லாபம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா ஒரு நிமிஷம், இது உண்மையிலேயே அவ்ளோ பெரிய வெற்றியா, இல்ல இதுக்கு பின்னாடி நாம கவனிக்க தவறிய ஒரு பெரிய மாய ஒளிஞ்சிருக்கா? பாருங்க, அந்த சூப்பர் டீல்னு நாம நினைச்ச முதலீட்டோட உண்மையான வருடாந்திர வளர்ச்சி வெறும் 7.2% தான். என்னது 7.2% தானான்னு ஆச்சரியமா இருக்கா? ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 12 லட்சம் லாபம்னு பார்க்க பிரம்மாண்டமா இருந்தாலும் உங்க பணம் வளர்ந்த வேகம் ஒரு சாதாரண ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட கொஞ்சம் தான் அதிகம். இந்த மாதிரி எங்கள்ல மயங்கி நம்மள நாமே ஏமாத்திக்காம எப்படி இருக்கிறது, அத பத்தி தான் இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம பார்க்க போறோம். நாம முதல்ல இந்த பெரிய லாபமாயினா என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்ம பணத்தோட உண்மையான வேகத்தை அளக்கிற CAGRங்கிற ஒரு கருவிய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கூட்டு வளர்ச்சியோட சக்திய ஒரு கதை மூலமா உணர்ந்து, கடைசியா உங்க முதலீடுகளை சரியா அளவிடுறதுக்கு ஒரு தெளிவான செயல் திட்டத்தோட இந்த பகுதியிலிருந்து நீங்க வெளியே போவீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நாம பொதுவா மொத்த லாபத்தை மட்டும்தான் பாக்குறோம். 8 லட்சம் 20 லட்சமா மாறிடுச்சு, அப்போ 12 லட்சம் லாபம். கணக்கு சிம்பிள் தான். ஆனா இந்த லாபம் கிடைக்க எவ்வளவு காலம் ஆச்சுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மொத்தமா மறந்துடுறோம். அப்போ உண்மைய மறைக்கிற அந்த காரணி எது? அது வேற எதுவும் இல்ல, அதுதான் நேரம். அப்போ இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றது? நம்ம பணத்தோட வளர்ச்சிய சரியா துல்லியமா அளவிட ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு பேர் தான் CAGR. CAGR, அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். இது உங்க பணத்தோட உண்மையான ஸ்பீடோமீட்டர்னு சொல்லலாம். நீங்க கார்ல போகும்போது எவ்வளவு தூரம் போனீங்கன்னு சொல்றது மட்டும் முக்கியம் இல்ல, என்ன வேகத்துல போனீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் இல்லையா? அதே மாதிரி உங்க பணம் ஒவ்வொரு வருஷமும் சராசரியா எவ்வளவு வேகத்துல வளர்ந்திருக்குன்னு துல்லியமா காட்டுறது தான் இந்த CAGR. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மொத்த லாபம்ங்கிறது ஒரு பெரிய தங்க கட்டி மாதிரி கண்ணை பறிக்கும். ஆனா CAGR அப்படி இல்ல, அது ஒரு மரம் மாதிரி. அதோட உண்மையான நிலையான வளர்ச்சிய வேர்ல இருந்து காட்டுது. நம்ம நிலத்தோட உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, அந்த 12 லட்சம் லாபங்கிறது கண்ணை பறிக்கிற தங்க கட்டி. ஆனா அந்த 7.2% வளர்ச்சிங்கிறது அந்த மரம் வளர்ந்த உண்மையான வேகம். சரி, இந்த CAGR ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது காலப்போக்குல கூட்ட வளர்ச்சின்னு சொல்ற ஒரு மந்திரத்தால வேலை செய்யுது. இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம நிதி வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இத சொல்லிருக்காரு. கூட்டு வளர்ச்சியோட சக்தியை நாம எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாங்க இது ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ ரியா, ஆரவ்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. ரியா தன்னோட 25 வயசுல மாசம் 10,000 ரூபாய் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட நண்பர் ஆரவ் அதே 10,000 ரூபாய தன்னோட 35 வயசுல இருந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார். 2 பேருமே 55 வயசுல முதலீடு பண்றதை நிறுத்திடுறாங்க. 20 வருஷம் முதலீடு செஞ்ச ஆரவ் தன்னோட 55 வயசுல சேர்த்த மொத்த தொகை 95 லட்சம் ரூபாய். இது ஒரு நல்ல தொகை தான், எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ரியா எவ்வளோ சேர்த்தாங்கன்னு பார்க்கலாமா? வெறும் 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச ரியா 30 வருஷம் முதலீடு செஞ்சு சேர்த்த மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா? 3.5 கோடி ரூபாய். இந்த வித்தியாசம் உங்களை ஆச்சரியப்படுத்துதா? இதுதான் கூட்டு வளர்ச்சியோட உண்மையான சக்தி, நேரத்தோட சக்தி. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரவ் செஞ்சா அந்த 10 வருஷ தாமதம் அவருக்கு கிட்டப்பட்ட 2.5 கோடி ரூபாயை இழக்க வச்சிருக்கு. காலம் எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு இப்ப புரியுதா? எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். சரி, தியோரி போதும். அடுத்ததா ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாம். CAGR புரிஞ்சிக்கிறது எப்படி 2 குடும்பங்களோட நிதி எதிர்காலத்தை முற்றிலும் மாத்துதுன்னு வாங்க பாப்போம். இப்போ அர்ஜுன், மீரான்னு 2 பேரை எடுத்துக்கலாம். அர்ஜுன் ஒரு சம்பளதாரர். அவர் தன்னோட 20 லட்சம் ரூபாய ரொம்ப பாதுகாப்பான ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறாரு. 6% வருமானம் வருது. மீரா ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டோட அதே 20 லட்சத்தை மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செய்றாங்க. சராசரியா 12% வருமானம் கிடைக்குது. 20 வருஷம் கழிச்சு அர்ஜுனோட பணம் 64 லட்சமா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பணவீக்கமும் சராசரியா 6% இருக்கு. அதாவது அவரோட பணத்தோட வாங்கும் சக்தி 1 இன்ச் கூட நகரல.
ஆனா மீராவோட பணம் 1.5 கோடிக்கும் மேல வளர்ந்து பணவீக்கத்தை சுலபமா முறியடிச்சிருக்கு. பாதுகாப்புங்கிற பேர்ல பணவீக்கத்தை ஜெயிக்காத முதலீடுகள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. இதுவரைக்கும் தியரி பார்த்தோம். இப்போ இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு எளிமையான 4 படி செயல் திட்டம் இதோ. முதல்ல எதுக்காக முதலீடு செய்றீங்கன்னு தெளிவா ஒரு முடிவெடுங்க. 2வது, உங்களோட இப்போதைய முதலீடுகளோட CAGR என்னன்னு கணக்கிட்டு பாருங்க. 3வது, ரூல் ஆஃப் 72 பயன்படுத்தி உங்க பணம் எப்போ இரட்டிப்பாகும்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா ஒழுக்கமா நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணுங்க. இந்த 4 விஷயங்களை செஞ்சாலே போதும், நீங்க 90% மக்களை விட நிதி ரீதியா முன்னாடி இருக்கீங்க. இந்த ரூல் ஆஃப் 72 ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மனக்கணக்கு. உங்க முதலீட்டோட வருமான சதவிகிதத்தால 72 வகுத்தா உங்க பணம் இரட்டிப்பாக எத்தனை வருஷம் ஆகும்னு தோராயமா தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு 12% CAGR வருமானம்னா 72 வகுத்தல் 12, அதாவது 6 வருஷத்துல உங்க பணம் இரட்டிப்பாகும். ரொம்ப சுலபம் இல்லையா? சரி, இந்த முழு விளக்கத்துல இருந்தும் நாம கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடங்களை இப்போ ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். மொத்த லாபத்தை பார்த்து மயங்காதீங்க. CAGR தான் உண்மை. எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்ளோ நல்லது. பணவீக்கத்தை ஜெயிக்காத முதலீடு பாதுகாப்பு இல்ல, அது ஒரு மறைமுகமான ஆபத்து. உங்க ஒவ்வொரு இலக்குக்கும் சரியான முதலீட்டை தேர்ந்தெடுங்க. கடைசியா, நீங்க வேலை செய்யறதை விட உங்க பணம் உங்களுக்காக அதிகமா வேலை செய்யணும். அதுதான் உண்மையான நிதி சுதந்திரம். இப்போ நீங்களே உள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். உங்களோட முதலீடுகள் எடுத்து பாருங்க. அது உண்மையிலேயே உங்க எதிர்காலத்துக்காக உழைக்குதா, இல்ல பழவேக்கத்துக்கிட்ட தோத்துக்கிட்டு ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்க நிதி வாழ்க்கையே மாற்றம் சக்தி கொண்டது. பங்குச்சந்தை தொடர்பான எந்த விஷயத்த பத்தி நான் அடுத்ததா எளிமையா விளக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு Amazonல கிடைக்கிற தி லெகசி டைரி புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது கிருஷன் லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச். அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.